எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். நீங்க ரொம்ப அருமையா பாடினீங்க. இப்படிலாம் வர்ணிச்சா யூசுவலா இருக்கும். வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டது உங்க குரல். உங்க குரலை வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறதை விட வானத்து நட்சத்திரங்களை எண்ணிடலாம். அதோ உங்க பாட்டை சுமந்துக்கிட்டு போதே அந்த காத்தை பிடிச்சிடலாம். அந்த பூக்கள்லாம் மலர்ந்துருக்குன்னு பாக்குறீங்களா? உங்க பாட்டை இன்னொரு தரம் கேட்க காதுகளை திட்டிட்டு தயாரா இருக்கு. நான் கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்கிறதா நினைக்காதீங்க. வாயில்லாத இந்த பூக்களின் சார்பா நேர் விருப்பம் கேட்கிற ரசிகன்னா இந்த பூக்களுக்காக, எனக்காக பிளீஸ் இன்னொரு தடவை பாடுங்க. என்னங்க இது? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். வீடு தேடி வந்தவனை வான்னு சொல்லாட்டியும் பாராட்டுக்காவது நன்றி சொல்ல வேண்டாமா? குயில்களுக்கே ஏக்கம் வர மாதிரி நீங்க பாடின அந்த பாட்டை நான் இன்னொரு தடவை கேட்க கூடாதா? சரி, உங்களுக்கு மூடு இல்லைன்னா பாட வேண்டாம். நிலவு தானா உதிக்கணும், மலர் தானா மலரணும், குயில் தானாதான் பாடணும். ஐம் சாரி. இந்தாங்க சார், இந்த குயிலை எத்தனை தடவை வேணும்னாலும் பாட வச்சு கேட்டுக்கணும். என்னாச்சு? இது அவ எப்பவோ பாடின பாட்டு. அவளால் இப்ப பேச கூட முடியாது. குருவி தான் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொட்டிக்கிற மாதிரி அவ தான் பாடின பாட்டையே கேட்டு கேட்டு அழுதுட்டு இருக்காப்பா. அவ காலேஜில் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் இப்படி ஆயிப்போச்சு. பார்க்காத டாக்டர் இல்ல, வேண்டாத கடவுளும் இல்ல, இதுவரைக்கும் எந்த கடவுளுக்கும் காது கேட்கல. ஐம் சாரி. டாக்டருங்கிற முறையில நானும் என்னால முடிஞ்சதை செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னால் எடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபைலோட என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. கடவுளுக்கும் சில சமயம் காது கேட்கறது உண்டு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு, லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு, லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டரி சீட்டு விழுந்துருச்சா? ஆமா. நானும் எத்தனையோ தடவை வாங்குறேன், எனக்கு விழல, உனக்கு விழுதுன்னா அது உன் அதிர்ஷ்டம். இங்க பாரு, பணத்தை என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ற ஐடியா எல்லாம் நான் சொல்றேன். வேற யாருகிட்டயும் நீ கேட்காத. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீயும் நானும் ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னா இருக்கிற ஃப்ரெண்டுங்க. பணம் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நீ என்ன பிரிஞ்சிட கூடாது. அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணும் அப்படிங்கிற வழி நான் சொல்றேன். இந்த பாரு, தவறி போய் அந்த சாராய கேஸ் கிட்ட கொடுத்துறாத, குடிச்சே தீத்துருவான். அந்த லாட்டரி டிக்கெட் கொடு. அண்ணே, லாட்டரி சீட்டு வாங்கி பையில வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சுண்ணே. பையில வச்சிருந்து கீழே விழுந்து போச்சா? கீழே விழுந்தா விழுந்த இடத்துலயே தேடணும்ல. ஏன்டா ரோடெல்லாம் கத்திட்டு வர்றீங்க? ஏன்டா எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் கொடுக்குறீங்க? அடிச்சீங்க, கடிச்சிருவேன். சீதா, என்னடா இது? போகும்போது இவ கூப்பிடுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க எதுக்காக போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டருக்கு நேத்து பூரா ஓம் பேச்சுதான், ஓ நினைப்புதான். நான் நம்ம டாக்டர் கிட்டயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் பெரிய டாக்டர் அந்த குறிஞ்ச ஆண்டவர்கிட்டயும் உனக்காக வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் போயிட்டு வா தாயி. நீயும் என்னடி சரசு இங்க வாடின்னு கூப்பிடத்தான் போற, நானும் என்னன்னு கேட்கத்தான் போறேன். நான் ஒருத்தி படப்படன்னு பேசிக்கிட்டு, இந்த வாழ்வுள்ள ஜென்மங்களே இப்படித்தான். போயிட்டு வா. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு போல இருக்கு. இப்படி உட்காருமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. அவனை கேட்டா இவனை கேளுங்கறான், இவனை கேட்டா அவனை கேளுங்கறான். அநியாயமா டிரான்ஸ்ஃபர் கொடுத்து மலை மேல நிக்க வச்சு புலம்ப வச்சுட்டானுங்களே. எங்க அப்பா அப்பவே சொன்னார், இந்த நர்ஸ் வேலை வேணாடின்னு. கேட்டேனா? இது வேற. யார் மணி? யார் நீ? டாக்டர் ரூம்ல எல்லாம் வந்து உட்கார கூடாது. ஓபி சீட் வாங்கிட்டியா? நீ சீட் வாங்கலன்னா ஏன் சீட்டு கிழிஞ்சிடும். அட வாய் திறந்து பேசமா, முத்தா உதிந்துடும். பேசி தொலைய. ஊமா கொட்ட நாட்ட உம்முட நின்னுகிட்டு எல்லாம் என் தலையிட்டு. சிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொறுமைக்கு இலக்கணமா இருக்க வேண்டியவங்க நர்ஸுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர், நான் எவ்வளவோ கேட்டேன், ஆனா அவங்க பதில் சொல்லல. உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு அவங்க என்ன விரதமா இருக்காங்க? நீங்க மட்டும் இல்ல, வேற யார் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால பேச முடியாது. சாரி டாக்டர், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. சாரிமா. வாய் இருக்கிறதுனால ஈஸியா சாரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க வேதனையை யார்கிட்ட சொல்லி தீர்த்துக்குவாங்க? சீதா, சீதா சார்,
இப்ப நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். வாட் பேபிஸ், என்ன எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க? சீதாக்கா இல்ல சீதாக்கா, அவங்க எங்க கூட பிக்னிக் வரேன்னு சொன்னாங்க, இப்ப வரமாட்டேங்கிறாங்க. நான் வேற டியூஷனை கட் பண்ணிட்டேன். இப்ப சீதாக்காவை சீதா பழமாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அங்கிள். Wait a minute, I'll try. அங்கிள், பெஸ்ட் ஆஃப் லக். Thank you, baby. வாங்க. 2 விஷயத்துக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். ஒண்ணு, நீங்க அருமையா பாடியிருந்த பாட்டை நான் மோசமா வாசிச்சதுக்காக. இன்னொன்னு, விஷயம் தெரியாம அந்த நர்ஸ் ஹாஸ்பிட்டல் உங்களை திட்டினதுக்காக. என்ன மன்னிச்சிடுவீங்களா? தேங்க்யூ. மிஸ் சீதா, பேசி விளையாடுற என்னை விட பேசாம சிரிக்கிற உங்ககிட்ட இந்த குழந்தைங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? இவங்களெல்லாம் வருத்தப்பட வைக்காதீங்க. பிக்னிக் கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்க. Thank you அங்கிள். ஆஹா, டாக்டர் அங்கிள், நீங்களே எங்க கூட பிக்னிக் வரீங்களா? உங்க சீதாக்கா இல்ல சீதாக்கா, அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வரேன்ப்பா. ஒரு சாக்லேட் ஆடி எடுத்துக்கோடா. Thank you. ஐயோ, தண்ணிட்ட போறாளே, அங்கெல்லாம் போக கூடாதுமா. அங்க பாத்தியா எவ்வளவு தண்ணி இருக்கு பாரு. அங்கிள், இவ்வளவு தண்ணி யார் கொண்டு வந்து ஊத்துனது? நேத்து ராத்திரி சாமி கொண்டு வந்து ஊத்திருக்காரு. இப்ப அவர் எங்க இருப்பாரு? சாமியா? இதோ இங்கெல்லாம் இருப்பாரு. கூப்பிட்டா வருவாரா? ஓ, நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. கூப்பிடு. சாமி! சாமி! மீனா! மீனா! ஐ, சாமி கிட்ட பேசுறாரே. சீதா, நாம பேசினா மத்தவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, இங்க நாம பேசி நாமளே கேட்டுக்கலாம். இங்க வாயே. அங்கிள் அங்கிள், அவ பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டீங்கல்ல அங்கிள், என் பேரையும் சொல்லி கூப்பிடுங்க அங்கிள். பிரீதா! பிரீதா! சீதாக்கா, நீங்க ஒரு தடவை சத்தமா கூப்பிடுங்களா? ஏய், அக்காவுக்கு தான் பேச வராதுல மண்டு. சீதா, பேச முடியலன்னு வருத்தப்படாதம்மா. இத பாரு. என்னது, உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன்பா. சார், எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது, நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்போ பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாரி, உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். யோ, தலையடியா. எங்கயா தலையெடுக்க விடுறீங்க? டோக்கனா கையில கொடுத்து தலைகுனிய தானே வைக்கிறீங்க.
நீ பாயா உள்ளப்பா. 100 குடியா? 100 வர வர குடிகாரனுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. 100, 50, 25 அங்க பாரியா. ஒரு புல் தூள். இந்த கைலாசத்துக்கே போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். இன்னொரு ஃபுல். குடிக்கிறதுலயே நான் தான் மன்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சக்கரவர்த்தியா இருக்கியே. உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது? கொஞ்சம் பகல். ஒரு பொண்ணு. பொண்ண உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது, இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள நீ என் கூட வர்ற. நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என்ன உனக்கு புத்தியே வராதா? உங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவராய் கீழே விழுந்துட்டாரு. குடிச்சிட்டு இந்த மச்சான் உளறாரு. போங்க போய் படுத்துக்கு போங்க. என் வீட்டுக்கு வந்து எனக்கு வழி சொல்றியா? எனக்கு போக தெரியும். நீ போடா போடா. என்ன போங்கடா போடா. வாசப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். கூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம போனமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன். அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஹரியானா இன்றே கடைசி. ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி. மகாராஷ்டிரா இன்றே கடைசி. பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்டரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்டரி, அடிங்க சார் லாட்டரி, வாங்குங்க சார் லாட்டரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டான் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டான்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 5 லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா, உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்ன உங்க அப்பனை டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பனை புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களா தானே என்ன பார்த்து மயங்கினீங்க. ஆமா, நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு. உன்னை பார்த்தோன்னு நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார போய் மகள. சரி, கடனை சொல்ல வேண்டாம். அவன் எப்ப சாகரனாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. பூட்டான் லாட்டரி கிட்டு விடு. அண்ணா நீங்களா? உங்களுக்கா இந்த கதி? என்ன கதி? இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவ பிச்சை எடுக்கிறேன்? என்ன டேய், ஏண்டா கூமாச்சி தலையா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஒரே பொண்ணு, பெரிய இடம். இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்கா தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன். இப்ப ஆசைக்கு ஒரு பேரிக்கா வாங்கிட்டீங்க, என்கிட்ட காசு இல்லடா. அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே.
அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா? எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா, உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, கடனும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பனும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவன் நிம்மதியா போயிட்டான், நான் நிம்மதியா இருக்க முடியலையேடா. இருந்த வேலையும் போச்சேடா. செய்யும் தொழிலே தெய்வம்னே. தத்துவம் வேற பேசுறியா? எப்படி துண்டு போயிடு. இங்க வாங்கிக்க வாங்கிக்க, ரெண்டு அடியாவது வாங்கிக்க. ஏய், பரதேசி, வாங்கிக்கடா. எதிரில லாரி வருது, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடாத. வா. ஆமா, கல்யாண பொண்ணு இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி? என் கல்யாணம் நடக்கிறதே உங்களாலதான் சார். என் மேரேஜ் இன்விடேஷனை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன். வாங்கிக்கங்க சார். தேங்க்ஸ். என்னமா அது என் காலில் விழுந்துகிட்டு? தெய்வத்து காலில் விழாம வேற யார் காலில் விழறது? ஆக என்ன மனுஷன் இல்லைங்கிற. உன் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆண்டம் அருளால தீர்க்க சுமங்கலியாயிரு. வாமா. என்னது? சக்கரை பொங்கல் செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்தேன். வாழ்க்கையில இல்லாத இனிப்பு சாப்பாட்டுல அது இருக்கட்டுமே கொண்டு வந்தியா? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு. என்ன விடுகதையா? இல்ல, வாயிருந்தும் ஊமையா இருந்ததுனால வந்த கதை. முடிச்சு போடாம பேசவே மாட்டியே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சீதா கல்யாணத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லு பாப்போம். கொடுத்திருக்கிற பரிசு அவங்க வாழ்நாள் வரைக்கும் போதும். அதை விடவா பெருசா கொடுத்துருப்பீங்க? மண்டு, உங்ககிட்ட போய் கேட்டேன் பார். சார் தந்தி. லதா சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லி. என்னங்க இது? என் தங்கச்சி சீரியஸா இருக்கலாம், காலேஜ்ல தந்தி கொடுத்துருக்காங்க. நான் உடனே புறப்படுறேன். சீதா கிட்ட கல்யாணத்துக்கு வந்துடுறேன் சொல்லு.